இந்த வீடியோல electrostatic potential at a point due to an electric dipole எப்படி derive பண்றதுன்றத பார்க்கலாம். இங்க ஒரு டைபோலை கன்சிடர் பண்ணுவோம். டைபோல்னா என்னன்னா ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வைக்கிறதா டைபோல் சொல்றோம். ஸோ இந்த டைபோலோட டிஸ்டன்ஸ் 2a, ஓன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல். ஸோ அப்போ OA இஸ் ஈக்குவல் டு OB இஸ் ஈக்குவல் டு ஏன்னு நம்ம சொல்லலாம். இதுல டைபோல் மூமெண்ட் வெக்டார் எப்பவுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் இருக்கும். மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல்ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல பீன்ற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்டுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் R1 வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்ல பாசிட்டிவ் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகுற பொட்டென்ஷியலை 1/4πε0 இன்டூ Q/R1 சொல்லலாம். நெகட்டிவ் சார்ஜுக்கும் Pக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் R2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல நெகட்டிவ் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகுற பொட்டென்ஷியலை -1/4πε0 இன்டூ Q/R2ன்னு சொல்றோம். இப்போ டோட்டல் பொட்டென்ஷியல் அட் P பாயிண்ட் நம்ம சொல்லணும். ஸோ அதனால இந்த டூ வேல்யூஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்றப்போ நமக்கு Q/4πε0 காமனா எடுத்தோம்னா 1/R1 மைனஸ் 1/R2ன்னு கிடைக்கும். இந்த டோட்டல் பொட்டென்ஷியல் அட் P பாயிண்ட் கால்குலேட் பண்றதுக்கு R1 அண்ட் R2 வேல்யூஸ் தெரியணும். ஆனா நமக்கு R1 அண்ட் R2 வேல்யூஸ் தெரியாது. இந்த R அண்ட் A வேல்யூஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அப்போ அதுக்கு இந்த ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்றோம். அதாவது POB ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்றோம். இந்த ஆங்கிளை தீட்டான்னு வச்சோம்னா அப்போ இந்த ட்ரையாங்கிள்ல வர ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா வரும். அக்கார்டிங் டு லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் யூஸ் பண்ணி நம்ம இதை 180 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். இப்போ ஆரோட டிஸ்டன்ஸ் ரொம்ப லென்த்தியா இருக்கு கம்பேர்ட் டு ஏ டிஸ்டன்ஸ்னா நம்ம இந்த ஏ டிஸ்டன்ஸை இக்னோர் பண்ணிடலாம் ஃபார்முலால. இந்த R1 அண்ட் R2 ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு கொசைன் லா யூஸ் பண்ணலாம். கொசைன் லா எப்போ யூஸ் பண்ணலாம்னா ஒரு ட்ரையாங்கிள்ல டூ சைட்ஸோட லென்த்தும் தெரிஞ்சு அந்த டூ சைட்ஸ்க்கு இன்பிட்வீன்ல இருக்கிற ஆங்கிளும் தெரிஞ்சதுன்னா தேர்ட் சைடோட லென்த்தை கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். Cன்றது தேர்ட் சைட், A அண்ட் Bன்றது அதர் டூ சைட்ஸ், தீட்டான்றது A அண்ட் B சைட்ஸோட இன்பிட்வீன்ல இருக்கிற ஆங்கிள். அப்போ C² இஸ் ஈக்குவல் டு A² பிளஸ் B² மைனஸ் 2AB காஸ் தீட்டா. இங்க நம்ம R1 வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ கொசைன்ல யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் BOPல R² பிளஸ் A² மைனஸ் 2AR காஸ் தீட்டான்னு சொல்லலாம். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து R² காமனா எடுக்கலாம். அப்போ R² இன்டூ 1 பிளஸ் A² R² மைனஸ் 1/R 2A காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இதுல A² R² வேல்யூ இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா ஆரோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் A வேல்யூ. ஸோ அதனால இதோட அமௌண்ட் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட்டா இருக்கும். ஸோ அதனால இதை இக்னோர் பண்ணிடலாம். அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும்னா R1² இஸ் ஈக்குவல் டு R² இன்டூ 1 மைனஸ் 1/R 2A காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஆனா நமக்கு 1/R1 தான் வேணும். ஃபர்ஸ்ட் R1 எடுக்கலாம். R1க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா R² R ஆயிடும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1/R 2A காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அந்த ஸ்கொயர் ரூட்க்கு பதிலாக பவர் 1/2 நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு 1/R1 தான் வேணும் இல்லையா? அதுக்கு இது ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். R வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தா 1/R, பவர் 1/2 ரெசிப்ரோக்கல் எடுத்தா மைனஸ் 1/2 ஆகும். ஸோ இந்த டேர்மை பைனாமியல் தேரம் படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ அக்கார்டிங் டு பைனாமியல் தேரம் இதோட வேல்யூ என்ன ஆகுன்னா 1 பிளஸ் A/R காஸ் தீட்டா இன்டூ 1/R இஸ் ஈக்குவல் டு 1/R1 கிடைக்கும். 1/R1 வேல்யூ கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் 1/R2 வேல்யூ எடுக்கணும். அதுக்கு இதே ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த தீட்டா வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா AOP ட்ரையாங்கிள்ல தீட்டா இஸ் 180 மைனஸ் தீட்டா. அப்போ தீட்டாக்கு பதிலாக 180 மைனஸ் தீட்டான்னு நம்ம எடுத்துக்கலாம். காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ ஈக்குவேஷன் என்ன நமக்கு கிடைக்கும்னா 1/R2 இஸ் ஈக்குவல் டு 1/R இன்டூ 1 மைனஸ் A/R காஸ் தீட்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டோட்டல் பொட்டன்ஷியல் வேல்யூஸ்ல R1 அண்ட் R2 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 1/R காமனா எடுத்துக்கலாம். காமனா எடுத்தோம்னா 1 பிளஸ் A/R காஸ் தீட்டா மைனஸ் 1 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் A/R காஸ் தீட்டான்னு ஆகும். இது கேன்சல் பண்ணிடலாம். 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். அப்போ 2A/R காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ V is equal to Q/4πε0 into 1/R into 2A/R into cos theta.
இதுல இந்த r into r, r ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இந்த q-வை bracket குள்ளார கொண்டு வந்துரும். அப்போ 2aq by r square into cos theta. 2aqன்றது dipole moment value. So அதனால அதுக்கு பதிலா p-ன்னு எடுத்துக்கலாம். p is the dipole moment value. So p by r square into cos theta-ன்னு வரும். So v is equal to 1 by 4 pi epsilon naught p cos theta by r square. இங்க p cos theta-வை நம்ம p vector dot r capன்னு சொல்லலாம். ஏன்னா p vector dot r vector is equal to pr cos theta dot product values. இப்போ இங்க r ஓட வேல்யூ யூனிட் வேல்யூவா இருந்ததுன்னா p cos theta-ன்னு ஆகும். இந்த இடத்துல r vector r cap ஆகும். ஸோ p cos theta-க்கு பதிலா நம்ம p vector dot r capன்னு எடுக்கலாம். ஸோ அதனால v ஓட வேல்யூ என்ன வரும்னா 1 by 4 pi epsilon naught into p vector dot r cap by r squareன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த தீட்டா வேல்யூனால பொட்டன்ஷியல் எப்படி எஃபெக்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தீட்டா வேல்யூ 0வா இருந்ததுன்னா இந்த பி பாயிண்ட் எங்க வரும்னா இந்த டைபோலோட ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் டைரக்ஷனோட சைடில் இருக்கும். ஸோ அதனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கிறப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் 0 ஆகும். காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught into p by r square ஆகும். Suppose theta value 180 degree இருந்ததுன்னா P point dipole axis negative charge side இருக்கும். அப்ப theta is equal to 180 னா cos theta is equal to cos 180 ஆகும். Cos 180 is equal to minus 1. அப்போ electrostatic potential ஓட value என்ன ஆகும்னா minus 1 by 4 pi epsilon naught into P by r square ஆகும். Suppose theta value 90 degree இருந்ததுன்னா P point on the equatorial axial lineல இருக்கும். அப்போ theta 90 degree இருந்ததுன்னா cos theta is equal to cos 90 ஆகும். Cos 90 is equal to 0. இப்போ 0 into any value 0. அப்போ electrostatic potential is equal to 0 உண்டு.